வாழைப்பூ குருமா இது இந்த மாதிரி யாருமே வாழைப்பூ வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இதுக்கு நான் வாழைப்பூ ஒன்று எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கும். இதில் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நரம்பை நம்ம எடுத்துடணும். தெரியாதவங்க இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பூவில் உள்ள ஒரு நரம்பு மாதிரி வரும். அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதையெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். உள்ள தின்னாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், மொட்டு மாதிரி மேலே இருக்கும். அந்த நடு நரம்பை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ 100 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவினதை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, ஒரு 2 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதுக்கு ஒரு 5 முந்திரி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இதை லைட்டாக ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பூவை லைட்டாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறனால அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு தான் வதக்கிக்கணும், இல்லைன்னா கருகிரும். ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறது கூட நம்ம வாழைப்பூ போட்டு இதையும் சேர்ந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வரமிளகா வேணும்னா ஒன்று போட்டு அரைச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறேன். உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா அது கூடயே வரமிளகா போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தது ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக போடுறேன். இது நார்மலான காரம் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகா அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றி நல்லா தண்ணி, அது மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஆசையோடு சமைச்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.